வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம Arduino IDE எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி Arduino போர்டை எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டைப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும், ஒரு டெஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற Arduino IDE ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் போர்ட் மேனேஜர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். டிஃபால்ட்டாக போர்ட் மேனேஜரை வந்து Arduino, ஏன்னா இது Arduinoன்றனால Arduino Uno, மெகா, நானோக்கான எல்லா போர்ட் மேனேஜர் ஃபைலுமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் லைப்ரரி வந்து நமக்கு எப்பப்போ என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் லைப்ரரி மேனேஜரில் போய் லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நெசசிட்டி ஒரு வேளை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணதை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ எரர் சொல்லும். அப்போ வந்து என்ன எரருக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எரருக்கு கரஸ்பாண்டிங் லைப்ரரி ஃபைலை வந்து நீங்கள் லைப்ரரி மேனேஜரில் போய்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் ஐடி ப்ரோக்ராம்லேயே வந்து லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டிசேபிள் ஆகாது. நம்ம அதை எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு Arduino Uno போர்டை வந்து இதுதான் Arduino Uno உங்களுக்கு தெரியும். இந்த போர்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி ஸ்லாட், அதாவது டைப் பி ஸ்லாட், இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு USB டைப் A டு டைப் B, இது டைப் ஏன்னு சொல்லுவோம், இந்த எண்டு வந்து டைப் பின்னு சொல்லுவோம். இந்த கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த கேபிளை வந்து ஜஸ்ட்டு யூஎஸ்பியில் ப்ளக் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல யூனோ போர்டோட டைப் பி ஸ்லாட்டில் வந்து கேபிளை ப்ளக் பண்ணிக்கோங்க. கேபிளை ப்ளக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த Arduino IDE சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் சிபியூவில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் சிபியூவில் வந்து இந்த டைப் ஏ ஸ்லாட்டை வந்து கேபிளை வந்து டைப் ஸ்லாட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்லாட்டில் ப்ளக் பண்ண உடனேயே இது பாருங்கள் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும் லைட். இந்த லைட் பார்த்தீங்கன்னா 13th பின் LED. இந்த லைட்டு இதுதான் பவர் LED. நீங்கள் இந்த Arduino Uno வந்து பவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து டிசி ஜாக்கில் 9 வோல்ட்டு இல்லை 12 வோல்ட் தரணும் அவசியம் கிடையாது. இந்த யூஎஸ்பி பவரே வந்து இந்த போர்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனஃப் போதும், இதுவே போதும். அதனால் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண உடனேயே இந்த LED ஆன் ஆகிடும். இந்த LED ஆன் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு போர்டு வந்து பவர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் ப்ளக் பண்ண உடனேயே அதில் வந்து இந்த யூஎஸ்பி ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணதுக்கான டோன் கேட்கும். இந்த டோன் கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஓகே யூஎஸ்பி இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போர்டு எப்படி கனெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணுறதுக்கு இந்த போர்டு உள்ள டூல்ஸ் உள்ள போங்க. டூல்ஸில் போய்ட்டு இந்த போர்டு போனீங்கன்னா Arduino Uno போர்டு இருக்குது. இந்த போர்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்ட் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் பாருங்கள் COM5 Arduino Uno வருது. அப்படின்னா இந்த யூஎஸ்பிக்கான டிரைவர் டிடெக்ட் ஆகிடுச்சு. சேம் டைம் வந்து Arduino Unoவும் உங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணுற போர்டு ஒருவேளை கம்யூனிகேஷன் ஒழுங்காக நடக்குதா, இல்லை போர்டு வந்து ஒருவேளை கம்யூனிகேஷன் ஸ்லாட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எகைன் டூல்ஸ் உள்ள போங்க. போர்டு போர்ட் போய்ட்டு கெட் போர்டு இன்ஃபோன் இருக்கு பாருங்கள். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும். அதாவது Arduinoவோட சீரியல் நம்பரு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே உங்கள் போர்டு வந்து நல்லா எந்த ஃபால்ட் எதுவும் இல்லாமல் ரெடி பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்னோட பண்ணலாம். இதான் ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து போர்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமில் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து
Arduino IDEக்குள்ளேயே வந்து Arduino போர்டுக்கான சில எக்ஸாம்பிள் ஃபைல் லோட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நேராக ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துகிட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்காம முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஃபைலை வந்து Arduino Uno கூட நீங்கள் அப்லோட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதாவது அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் லார்ஜ் ப்ரோக்ராம் போகிறப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு புரிதலும் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அதில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு இருக்குது, அதில் என்ன பண்ணுது, என்னென்ன சீக்வன்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ஈவன் ஏதாவது சின்ன ஒரு எரர் வந்தால் கூட உங்களை ஃபால்ட் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராமில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராமாக போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாக வந்து Arduino Uno போர்டில் 13th பின் வந்து ஒரு எல்இடியோட கனெக்ட் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இந்த 13th பின் எல்இடியை வந்து நம்ம ஒரு 1 செகண்டுக்கு ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் வந்து எங்கே இருக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. முதல்ல சொன்ன மாதிரியே ஃபைல் உள்ள போங்க, எக்ஸாம்பிள்ஸ் போங்க, எக்ஸாம்பிள்ஸில் பேசிக் இருக்குது பாருங்கள். பேசிக்கில் போய்ட்டு இந்த இதான் பேசிக் எல்லாமே அதில் இருக்குது. ஒவ்வொன்றும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் டைம் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நான் இப்போ ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்க தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கேஜெட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஈவன் ஒரு ரோபோட் ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு லைன் ஃபாலோயர் இல்லைனா ஒரு ட்ரோன் ரெடி பண்ணுறதுக்கு, எந்த ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேசிக் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் பிளிங்க் ப்ரோக்ராம், இந்த பிளிங்க்னு ப்ரோக்ராமில் கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள் டிஃபால்ட்டாக அந்த பிளிங்க் ப்ரோக்ராமோட ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இப்போ நீங்கள் இந்த சீக்வன்ஸை பாருங்கள். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து டபுள் டேஷ் போட்டிருக்கோம். அந்த டபுள் டேஷ் போட்டால் கமெண்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ஒரு லேர்ன் பர்பஸ்க்காக வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வாய்ஸ் செட்டப், பின் மோட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து போர்ட் செட் பண்ணணும். போர்ட் செட்டோட பின் மோட் செட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த எல்இடி பில்டின், அதாவது 13th பின் தான் வந்து பில்டின் எல்இடி. அதில் வந்து நம்ம எல்இடி பில்டின்னு கொடுக்கலாம், இல்லைனா 13th நீங்கள் டேரெக்டாக 13 கூட கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் தரலாம். ஆனால் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறீங்களோ அதை தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. இப்போ 13 இதில் 13th மாற்றிக்கோங்க, இதில் 13th மாற்றிக்கோங்க. இதில் பாருங்கள் பின் மோடு வந்து 13th பின்னா அவுட்புட் பின்னாக செட் பண்ணிக்கிட்டோம். அவுட்புட்னா நம்ம வந்து Arduino போர்டிலேருந்து எதிர்பார்க்குற ரிசல்ட் அவுட்புட். இன்புட்னா நம்ம வந்து ஒரு பட்டன், இதெல்லாம் பட்டன், அப்புறம் ஒரு சென்சார், இதெல்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் எடுப்போம். அது வந்து இன்புட் பின். இது வந்து அவுட்புட், அதுலேருந்து வர Arduinoலேருந்து வர ரிசல்ட் பார்க்குறது. இதில் பாருங்கள் அடுத்த லூப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட், 13th ஹை, டிலே டைம், டிலே வந்து 1000 millisecond. இதை மட்டும் பார்த்து இந்த டிலேன்றது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் millisecond. நீங்கள் 1000னா நமக்கு நார்மலாக வந்து ஒரு ஐடியா இருக்கும். 1000னா 1000 hours அப்படின்லாம் இருக்கும், இல்லைனா மினிட்ஸ் அப்படி கிடையாது. இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிசெகண்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதனால் டிலேன்றது 1000 millisecond. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் 13 பின் லோ, ஹைன்னு வந்துட்டால் அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து 1000 millisecondக்கு வெயிட் பண்ணும். எகெயின் டிஜிட்டல் ரைட் 13 பின் லோ. அப்போ என்னாகும், அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்க எல்இடி வந்து 1000 millisecondக்கு அப்புறம் தானே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு எகெயின் வந்து 1000 millisecond வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு 1000 millisecond ரீச் ஆனோன்னா எகெயின் அது ஆன் ஆகும். அதனால தான் இந்த ப்ரோக்ராம் இது வந்து லூப்பில் கொடுத்துருக்கோம். லூப் இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எவ்ரி 1000 millisecond ஆன் ஆஃப் கண்டினியூஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல் இது வந்து இது ஒன்ஸ் வந்து இதில் வந்து இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்.
ப்ரோக்ராம் பண்ணி முடித்த உடனே எகைன் நம்ம கேபிள் ப்ளக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து எரேஸ் ஆகாது. இப்போ நீங்கள் லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சிப்பில் இருக்கிற ரோம் பார்ட்டில் மெமரியில் தான் வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐசி வந்து டெஃபெக்டிவ் ஆகி ஈவன் வந்து இது பேர்ன் ஆகிற வரைக்குமே அந்த ப்ரோக்ராம் எரேஸ் ஆகாது. நீங்கள் திரும்ப எரேஸ் பண்ணணும்னா எகெயின் நீங்கள் இதில் லோட் பண்ணால் தான் எரேஸ் ஆகும். அது வரைக்கும் எரேஸ் ஆகுது. நான் வாலட்டைல் மெமரி இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சேம் டைம் வந்து இந்த Arduino Unoவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த சிப்பில் வந்து பூட் லோடர், அதாவது நம்ம எப்படி கம்ப்யூட்டர் ஓஎஸ் இருக்குமோ அதே போல் பூட் லோடர், இந்த Arduinoவுக்கான பூட் லோடர் அதோட ஓஎஸ் வந்து டிஃபால்ட்டாக பேர்ன் பண்ணி தான் வரும். அதை நீங்கள் பேர்ன் பண்ணி அந்த பூட் லோடர் இன்ஸ்டால் பண்ண யூனோ நீங்கள் ப்ளக் பண்ணால் மட்டும்தான் டிடெக்ட் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். ஒரு வேளை நீங்கள் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா ஒரு வேளை வந்து அந்த நீங்கள் Arduino சிப்பில் வந்து பூட் லோடர் போடாமல் இருக்கலாம். அது பூட் லோடர் எப்படி போடணும், அதாவது ஒரு பிளாங்க் சிப்பில் எப்படி பூட் லோடர் இன்ஸ்டால் பண்ணணுன்றது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம இது கொடுத்துட்டோம், ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதில் பாருங்கள், இந்த 13th எல்இடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 TX RX இருக்கும். இதான் கம்யூனிகேஷன், அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான நமக்கு இண்டிகேஷன். இப்போது இந்த 2 TX RXம் உங்களுக்கு பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகணும். பிளிங்க் ஆகி ஆஃப் ஆனால் தான் வந்து உங்கள் ப்ரோக்ராம் லோட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதை பாருங்கள். சேம் டைம் பாருங்கள், ஸ்கெட்சு கீழே பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்கெட்ச் வரும், அதுக்கப்புறம் வெரிஃபை ஸ்கெட்ச் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து லோட் ஆகும். ஒருவேளை வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுனது தப்பாக இருந்தது அப்படின்னா அப்போ அது வந்து கம்பைல் ஆகாது, எரர் வந்துட்டுருக்கும். அப்போ ப்ரோக்ராமில் என்ன எரர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எரர் அதுவே செக் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இந்த கம்பைலிங் பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்டேஜ் தான் வந்து நார்மல் இந்த எம்பெட் சி இந்த லாங்குவேஜை வந்து Arduino சிப்புக்கு ஏற்ற மாதிரி மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறது. இது ஆட்டோமேட்டிக் இன்பில்டு கம்பைலர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த 2 LED பாருங்கள், TX RX. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அது பக்கத்தில் இருக்கிற 13th பின் பாருங்கள், LED பிளிங்க் ஆகுது, 1000 மில்லிசெகண்டுக்கு பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்கெட்ச் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சேம் இந்த Arduino IDE இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், நீங்கள் அப்லோட்லாம் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா டன் அப்லோடிங் வரும். ஒரு வேளை டன் அப்லோடிங் வராமல் இதில் சம் எரர் வரும். அப்போ அந்த என்ன எரர்ன்றது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன எரர்ன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து Arduino Unoக்கு. இப்போ சேம் எனக்கு Arduino மெகா போர்டு என்கிட்ட இருக்குது. அந்த போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. இது Arduino மெகா போர்டு, அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுலேயும் பாருங்கள் 13th பின் பாருங்கள், 13 இது வந்து LED பின், இது பவர் பின். இப்போது நான் இதே சேம் ப்ரோக்ராம் வந்து மெகா போர்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சேம் வந்து டூல்ஸில் போங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா Arduino Unoன்னு இருக்குது முதல்ல. இப்போ Arduino மெகான்னு நான் வைக்கணும். இப்போ ஜெகைன் இதில் போங்க, Arduino IDE போர்டு போங்க, Arduino மெகான்னு இருக்கா, இந்த இருக்குங்களா, Arduino Uno செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம Arduino மெகாவை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது Arduino மெகா செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதே போல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. Arduino மெகா வந்து செலக்ட் ஆகிடுச்சு. எகெயின் அது போர்ட் COM 3ல் செலக்ட் ஆகிருக்கு. போன டைம் வந்து Arduino Uno வந்து COM 5ல் இருந்தது, இது COM 3ல் ஆகிருக்கு. இதை போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எகெயின் டூல்ஸில் போங்க, கெட் போர்டு இன்ஃபோ கொடுத்து பார்த்துக்குங்க. ஒரு வேளை போர்டு ஒர்க் ஆகுது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ செக் பண்ணிட்டோம். இப்போது Arduino Unoவுக்கும் Arduino மெகாவுக்கும் ஸ்கெட்சில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் ஒரு வேளை வந்து அந்த 13, அதாவது D13 இந்த
13 டிஜிட்டல் ஐஓக்கு அப்புறம் மேலே உங்களுக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் மெகா போர்டுக்கு நம்ம போகும். அப்போ மட்டும் என்னென்னா நீங்கள் அந்த ஏற்ற மாதிரி அந்த என்னென்ன பின் இருக்கோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் 13th பின்னுக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா Arduino Unoவே போதும். இல்லை Arduino மெகா தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் 13th பின்னுக்குள்ளே தான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணலாம். இப்போ எகெயின் பாருங்கள், அதை அப்லோட் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? டிஎக்ஸ்ஆர்எஸ் தெரியுதுங்களா? தெரிஞ்சுட்டு எகெயின் பாருங்கள், அந்த 13th பின் எல்இடி 1000 மில்லிசெகண்டுக்கு பிளிங்க் ஆரம்பிச்சிச்சு. Arduino Unoவுக்கும் Arduino மெகாவுக்கும் நம்ம இப்போ ப்ரோக்ராமு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்படி தான் வந்து Arduino Unoவுக்கும் Arduino மெகாவுக்கும் நம்ம ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணோம். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்கெட்சு, ஒரு பிளிங்க் ஸ்கெட்சு நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த பேசிக்கில் பார்த்திங்கன்னா அனலாக் ரீட் இருக்குது, அடுத்து டிஜிட்டல் ரீட் சீரியல் இருக்குது, ஃபேட் இருக்குது, ரீடு அனலாக் வோல்டேஜ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்கள். சேம் இதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பட்டன் இன்க்ராப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கான ஸ்கெட்ச் இதில் இருக்குது. பட்டன் ஸ்கெட்ச்னால் இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த எக்ஸாம்பிள் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 பின் வந்து பட்டன் இன்புட் பின்னாகவும் 13th பின் வந்து அவுட்புட் பின்னாகவும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்வன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து பட்டன் செகண்ட் பின்னில் இருக்கிற அந்த பட்டனை வந்து 2 பின்னில் இருக்கிற பட்டனை வந்து எப்போல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த டைம் பீரியடுக்கு அந்த எல்இடி 13th பின் எல்இடி ஆன் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் கை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இதான் இந்த ஸ்கெட்சோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ். ஓகே, எகெயின் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள். அடுத்து அனலாக், அதில் எப்படி டிஜிட்டல் இருந்ததோ அதே எப்படி அனலாக். இந்த அனலாக் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. பொட்டன்ஷியோமீட்டர் வந்து எவ்வளோ வேரி ஆகுது அதோட ரீட் பண்ணுறதா நிறையா சீக்வன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணதே ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தான், டிஎக்ஸ்ஆர்எக்ஸ்ன்றது. அதெல்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறது, இப்படி நிறையா விஷயம் இருக்குது பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சுவிட்ச் கேஸ், அது எப்படி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறோமோ அதே போல் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, அதே போல் வந்து சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் இதில் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சென்சார்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சலரோமீட்டர் சென்சாரு, இது வந்து சவுண்ட் சென்சாரு, இது மிமிக் சென்சார்ன்றது வந்து அல்ட்ராசானிக் சென்சாரு. அடுத்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பார் கிராஃப் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு எல்சிடி டிஸ்பிளே இருந்ததுன்னா எல்சிடி டிஸ்பிளேயில் என்னென்ன லெட்டர்ஸ் போகணுன்றதுக்காக நம்ம எழுதலாம். அதுக்கு வந்து அப்போ வந்து நம்ம இந்த லைப்ரரி தேவைப்படும். அடுத்து யூஎஸ்பி ஒரு கீபோர்டு மவுஸு, அந்த கீபோர்டு மவுஸையும் நீங்கள் நானோ கூட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்லாம் டிஃபால்ட்டாக அதிலே இருக்குது. இது இப்போ உங்களுக்கு சிம்பிள் இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.